பொங்கு தமிழ் 2025. தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் எம்மை உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மெல்பர்ன் மாநகரின் பெடதேசன் சதுர்க்கத்தில் ஆஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது. உலகிலேயே சிறையுண்டு அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதேள்வோம். இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. மக்களில் இருந்து மக்களுக்காக. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா 100 கோடி மைண்ட்ல நீ ஆரம்பிச்சிரு. ஆமா ஆரம்பிடா. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலன் விரும்புகளுக்கு வணக்கம். போற போக்குல இந்த பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வழக்கம் போல அதிபர்கள் எல்லாம் இருந்திருக்கோம். இந்த நிகழ்வுல இன்றைக்கு ஒரு கோடீஸ்வரர் நம்மோடு இல்ல, அதுவும் போக இந்த நிகழ்ச்சியை தாமதமா ஆரம்பிச்சதுக்காக ஒரு கண்டனத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்ற. ஆமா ஆமா, ஏன் தாமதமா வந்தன்றதுக்கு கதை வேலையே கட்டி ஒரு முக்கியமான சந்திப்பு. அந்த சந்திப்பு குறித்து வந்திருக்கக்கூடிய தகவல்கள் தான் நான் இப்ப பகிர்ந்துக்க போறேன். சரி, என்ன சந்திப்பு தம்பி? சந்திப்பு என்னன்னா, ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கும் ஒரு விலை வைக்கப்பட்டிருக்கு. இந்திய ஒன்றிய ஆளும் அரசால அதுல உங்களுக்கு ஒரு விலை வச்சிருக்காங்க. அந்த விலையின் மதிப்பு தான் எங்களை எல்லாம் ஷாக்காக வைக்குது. சரி, ஒரு அரசுன்றீங்க, சிபிஐ அது இதுன்னு வந்துட போதுனே, கட்சின்னு சொல்லிருங்க. அரசே தானே கொடுக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை. அரசே ஒன்றிய அரசா இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு கட்சி அண்ணனுக்கு ஒரு விலை வச்சிருக்கு. நீங்க இத்தனை ஆண்டு கால உங்களுடைய அந்த ஊடகத்துறை பயணம், நீங்க இப்ப ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க ராவணா. சரி விடுங்க, எவ்வளவுன்னு சொல்லுங்க. 100 கோடி தம்பி. 100 கோடியா? 100 கோடி அண்ணனுக்கு விலை வச்சிருக்கு. சரி, இல்ல எனக்கெல்லாம் அவ்வளவு வேணாம் தம்பி. 25 கோடி எனக்கு, 3 பேருக்கும் ஆளுக்கு 25 கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்தாங்க. ஆனா வாங்கிட்டு வந்து கொடுக்குற வரைக்கும் நீங்க இருக்கிற வேலையை பார்க்கணும். ஒரு பிரபலமான ஊடகவியலாளர் ஒருத்தட்ட சொல்லியிருக்காரு, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விலை வச்சு தேர்தல் நேரத்தில் தூக்க போகுது அந்த குறிப்பிட்ட கட்சி அப்படின்னாங்க. அப்படி யாரான்னு சொல்லும் போது எடுத்தோன்னு முதல் பேரை உங்களை சொல்லியிருக்காரு. யார அவனுக்கு விலை என்னன்னு தெரியுமா? 100 கோடி அப்படின்னு இருக்காங்க. 100 கோடினா எம்மாம் பணம், அது எப்படியா கொண்டு போய் அவர்கிட்ட குடிப்பீங்க அப்படின்னா, அது வாங்க பிரச்சனை, ஒரு கண்டெய்னர் கூட கொண்டு போய் வைக்கிறதுக்கு இடம் வேணுமாங்க. கண்டெய்னர் வீட்டுக்கு போறதா இருந்தா ஒரு பைக் நிறுத்தினாலே அவர் வீட்டுக்கு டிராபிக் ஆயிரும். கண்டெய்னர் எங்க இருந்து வரும்? முதல்ல இதுக்காக தான் காலையில இருந்து என்ன நோண்டிக்கிட்டே இருந்தீங்களா, எங்க இருக்கிறீங்கன்னு. நான் ஒரு பர்சனல் விஷயம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி சந்திக்க போறேன். வர்றதுக்கு எனக்கு இன்னும் லேட் ஆகும் தான் சொல்லிட்டு போனேன். அதுக்கு நான் மாறி போன் பண்ணிட்டு, அண்ணா எங்க இருக்கீங்க, அண்ணா எப்போ வருவீங்க, வண்டியோட வருவீங்கன்னு கண்டெய்னரோட வருவேன்னு நினைச்சீங்களா? இல்ல, போற போக்குல இந்த பக்கம் நிகழ்ச்சியை விட ரொம்ப முக்கியமானதுன்னா அப்ப வேற என்ன தொகை விஷயமா தானே இருக்கணும் தம்பி. அது ஒரு வழக்கு விஷயம் தம்பி. இன்னைக்கு டேட் அள்ளி குடிக்கும் போதுன்னு கொஞ்சம் அங்கங்க சிதறணும். 6:20 மணிக்கு போன் பண்ணி எழுப்புறேன். அப்பதான் எழுந்து ரெடி ஆயிட்டு இருக்கிறேன். ஐயா எங்க இருக்கிறீங்க? அந்த 100 கோடி, அந்த 100 கோடி கொஞ்சம் என்னடா 100 கோடி? இல்ல போயிட்டு வாங்க, போறப்ப தடங்களா இருக்க கூடாது, போயிட்டு வாங்க அப்புறம் பேசலாம்ன்றான். உண்மையதானே சொல்றேன். சரி, நல்லா இருங்க. ஆனா உங்க ஆஃபர் அந்த பத்திரிகையாளர் சீனியர் எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி சொல்லி இருப்பாரு. தூக்கம் போயிருக்கும். 100 கோடி மட்டும் அவனுக்கு ஒண்டியா போச்சு.
சரி ஏதோ வயிறு எரியும். அதாவதுண்ணே பிரபல இப்ப புதுசா தமிழகத்துல அரசியலுக்கு வந்திருக்க ஒருத்தருக்கு 4000 கோடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் ஏழைவனுக்கு 100 கோடி கொடுக்குறது சாதாரண விஷயம் தானடா. ஏன் கொடுக்க கூடாது? அதுதான் சொல்றேன் தம்பி, எப்படியாவது ஒரு கூட்டு முயற்சி பண்ணி என்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, கூட இருந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது போற போக்கல மாதிரி காத்து வாக்கல வர்றது செய்ய முடியாது. அடுத்த நிகழ்ச்சிக்கு ஒரு பேர் சொல்றீங்களே. இல்ல வழக்கமா ஐயாவுக்கு எப்படி குற்றச்சாட்டு வரும்னா லட்சக்கணக்குல ஏமாத்திட்டாரு, இந்த புத்தகம் போட்டு ஏமாத்திட்டாரு. முதல் முறையா கோடிகள்ல புரள்றாரு, அதுக்கே நம்ம பெருமைப்படணும். அது 100 போறேன் அப்படி சொல்லுங்க. என்னன்னா தம்பி, அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும்னு வாங்க. இப்ப அது மாதிரி வந்து இவர் மேல வந்து ஒரு நேர்மையான ஒரு ஊடகவியலாளர் மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை முன் வச்சதுனால பல பேர் இன்னைக்கு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அவசியப்பட்டு இருக்கிறத பார்க்கும்போது பத்திரிகையாளர் பல்லுல மட்டும் இருந்துடக்கூடாது. பத்திரிகையாளர் பல்லுல இல்ல, நேர்மையான பத்திரிகையாளர். இல்ல நம்ம வந்து நேர்மையெல்லாம் நான் சொல்லிக்கலப்பா. நான் இருக்குதுல 1ஆம் நம்பர் முதல் மாதிரி 1ஆம் நம்பர் முடிச்சதுக்கு 1ஆம் நம்பர் குடிக்கு எடுக்கிற ஆளுன்னு வச்சுக்க, அது வச்சுக்க அப்படியே வச்சுப்போம். ஆப்பநாடு ஆப்புன்னு ஒண்ணு வந்துருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆப்பநாடு ஆப்பு, ஆப்புன்னு செல்போன்ல ஒரு ஆப் இல்ல, அது அந்த ஆப்பு. என்னன்னா திருமாவளவன் அந்த ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் அடிச்ச விஷயம் இருக்குல்ல, ஆமா, உணர்ச்சி வசப்பட்டு இவங்க அடிச்சுட்டு உடனே இவங்களே அவர் தான் வந்து சதி செய்தாரு. ஒரு பாஜக கைகூலி RSS நெட்வொர்க் இன்னைக்கு வேற ஒரு ட்விட்டர்ல ஒண்ணு போட்டாங்க. அவருடைய ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கிறாராம் RSS. தம்பி சிரிக்காது, சீரியஸா பேச. நானும் உங்கள்ட்ட சீரியஸா ஒண்ணு கேக்குறேன். அண்ணன் திருமாவளவர்களை பார்த்தே நான் கேக்குறேன், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இவ்வளவு ஆழமா விசாரிப்பதற்கு முடியுது அப்படின்னு சொன்னா ஏன்னா இந்த வேங்க வேலையில உங்களால விசாரிக்க முடியல? அந்த பக்கம் இந்த கேள்வி கேட்கறதுதான் உங்களுக்கு கூப்பிடுறதே இல்லை. நான் புரியுதுல உங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க, அந்த போஸ்ட் எல்லாம் சேர்ந்து என் மேல வரி வரியா தேவையா உங்களுக்கு? இல்லன்னு நான் அவரால் விசாரிச்சிருக்க முடியுது இவ்வளவு டீப்பா அப்படின்னா, கள்ளக்குறிச்சி சாவு விஷ சாராயம் காய்ச்சி செத்துட்டாங்கல்ல, 67 பேர் செத்தாங்கல்ல, 68. ஏன் அங்க போய் இந்த ஆய்வு உங்களுக்கு கொண்டு வரல? நியாயமான கேள்வி கேக்குறீங்க. சரி, இவ்வளவு பெரிய விசாரணை அமைப்பு அவர் வச்சிருக்கும் போது எதுக்கு SIT தான் போட்டு அசராக்கா இருக்கலாம்? சரி, கரூர் விவகாரத்தை டீல் பண்ணிருக்கலாம்ல. கொடுத்தலாம், நல்ல ஐடியா சொல்லி இருக்கீங்க. எப்படியா முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுவோம், அவர் இவ்வளவு பெரிய திறமையெல்லாம் வச்சுங்கிறாரு. கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞர் இடிச்சதுல பெரிய சதி, RSS பாஜக சதியெல்லாம் அதுக்குள்ள வந்துருச்சு. அவர் இந்த திட்டத்தோட தான் வந்தாரு, விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த செய்தியை முதலாக போட்டதுல டிவி காரங்களையும் விசாரிக்க, அவங்களையும் வந்து விசாரிக்கணும். நீங்க புரியுதுல உங்களுக்கு? சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தணும். யார் அந்த சேனல்ல? ஆமா சிபிஐ விசாரணை இல்ல விசாரிங்க. ஒரே நேரத்துல எந்த போலீஸ் விசாரிக்கணும்? ஐயமர விசாரிக்க வேண்டும். அண்ணா ஒண்ணு கேக்குறேன், ஒரே நேரத்தில் ஒரு மறவர் சமூகத்தை, ஒட்டுமொத்த மறவர் சமூகத்தையும் பகிச்சுக்கிறீங்க, ஒரே நேரத்துல ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சங்கங்களையும் பகிச்சுக்கிறீங்க, ஒரே நேரத்துல ஒட்டுமொத்த ஊடகத்தையும் பகிச்சுக்கிறீங்க. நாங்க பரமசிவம் கழுத்து பாம்பு தம்பி, நாங்க எல்லா பக்கமும் சீருவோம். திமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற வரைக்கும் ஆட்டம் போடுவீங்க. ஆமா, பரமசிவம் கழுத்து பாம்பு, எல்லா பக்கமும் சீறி மிரட்டிக்கிட்டே இருப்போம். எவ்வளவு ஆப்புகளை எவ்வளவு ஆசை. என்னன்னா இப்ப இந்த பக்கம் இவங்க எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே மறவர் சமூகம், மறவர் இதுன்னு அதை ஒரு எதிர் அணியாவே உருவாக்கிட்டாங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மறவரை நாங்கள் புழனியில அடித்து துவைத்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன பெருமை தானே. ஒரு மறவர் ரோட்ல விட்டு அடிச்சிருக்கோம்ல. சரி, அது கரெக்ட். இப்ப ஆப்பு யாருக்குன்னா திமுகவுக்கு தானே. அப்படியா? எப்படி இல்ல உங்களுக்கு தேவ ஜெயந்தி நடக்குது, அங்க ஆப்பநாடுன்னு சொல்லிட்டு ஒரு மறவர் சங்கம்னு இருக்குது. 150 ஆண்டுகள பழமை வாய்ந்தது, நம்ம அதிகாரமயமானது. ஒட்டுமொத்தம் எல்லாம் கொதிச்சு எழுந்து போய் நீங்க 2 பேர் சண்டை நீங்க முடிஞ்சது வழக்கு, அது வேற வழி. இதுக்கு இந்த மறவர்ன்ற அரசியல் ஏன் அதுக்குள்ள கொண்டுட்டு வரீங்க? எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஆர்கனைஸ் ஆகிட்டு நேரா வந்து முதலமைச்சருக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. நீங்க தேவ ஜெயந்திக்கு வரணும். ஏற்கனவே இருக்கக்கூடாது கொங்கு மக்கள் வாக்கு அது போயிடுச்சு, உங்களுக்கு கிடையாது. வன்னியர் மக்கள் வாக்கும் உங்களுக்கு கிடையாது, போச்சு. நாடார்களுடைய வாக்கும் உங்களுக்கு கிடையாது, போயிடுச்சு. எஞ்சி இருக்கிறது வந்து பறையர்கள் வாக்கும்
இந்த முக்குளத்தோர் வாக்கம் தான் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது. இதுல இந்த ஒரு வாக்கு இன்னைக்கு பழைய சமூகத்து வாக்கும் பிரிஞ்சு எல்லாம் போயிடுச்சு. உருப்படியான ஒரு வாக்கு சதவீதம் எங்களுக்கு தான். தேவர் ஜெயந்தி நீங்களோ உங்க சின்னவரோ வருவீங்கல்ல, எப்படி வரீங்க பாக்குறேன். இப்படியே பேசியிருக்கிறாங்க. புரியுது. நீங்க இதுக்கு ஒரு தீர்வு சொல்லாம இந்த விஷயத்துக்கு முடிவு எடுத்துட்டு நீங்க தேவர் ஜெயந்தி உங்க ஆளுங்க வர முடியாது. அவர் முதலமைச்சர் இதுல என்ன பெரிய நெருக்கடிக்கு ஆளாயிட்டாரு. சரி, அவர் கூப்பிட்டு திருமாவளவன்ட்ட சொன்னதா சொல்றாங்க. எப்படியாவது நீங்க போயிட்டு அந்த அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கிற தம்பி ராஜீவ்காந்தி நீங்க பார்த்து சமாதானம் ஆயிட்டு, அதாவது அந்த மறவர் சமூகத்து தம்பியை, ஆமா மறவர் அப்படி சொல்லணும் தெளிவா, மறவர் சமூகத்து தம்பிக்கிட்டு நீங்க சமாதானம் ஆயிடுங்க, எப்படியா போய் பார்த்து பேசி சந்திச்சுக்கிட்டு மட்டும் வந்துருங்க. இந்த தகவல் ஒரு போட்டோ எடுத்து எப்படியாவது அந்த வண்டியிலே பூங்கொத்து வச்சு சுத்திட்டு இருக்கிறாராம். புரியல, அந்த தம்பி கிட்ட ஒரு இன்டெலிஜென்ட் ஐஏஎஸ் போய் பேசி இருக்கிறாரு. சரி, இந்த பேரெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி திருமாவளவன் உங்களை சந்திக்க வராரு, மரியாதை நிமித்தமா சந்திச்சு சமரசமா கை கொடுத்துக்கலாம் 2 பேரும், இந்த மாதிரி ஏற்பாடு வந்துட்டு இருக்கிறாருன்னு கதவு இழுத்து பூட்டுட்டான் அந்த தம்பி. அவங்க ஆளுங்கிட்ட சொல்லி நான் சந்திக்க விரும்பலன்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் திறக்காதீங்க, குரல் கொடுத்துட்டு நம்ம ஆள் இருக்கிறாங்கன்னா உள்ள வாங்க பேசுங்க, மற்றபடி அவங்க வராங்கன்னா திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப திமுகவுக்கு ஓட்டு பிரச்சனை வந்துருச்சு. சரி, புரியுதுல உங்களுக்கு? அது மட்டும் ஒரு பெரிய லாபி. நீங்க வந்து இது ஒருவேளை RSS கைக்குள்ளேயே அண்ணன் எதுவும் ஜெயில் பெற்றுப்பாரா திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு? கடவுள்தான் கேட்கணும். நீங்க சொன்ன அந்த விஷயத்துக்கு பிறகுதான், அந்த நடந்ததுக்கு பிறகுதான் அந்த ட்வீட் வருது. ஏற்படுத்த முடியல, சரி அட்லீஸ்ட் இந்த வழியிலேயே போய் அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு போட்டுருப்பாங்க. நாங்க எங்களை யாரும் அசைக்க முடியாது தம்பி. எங்க வீரன்னா பெருமை என்ன, எங்க முறுக்கு மீசன்னா என்ன, எங்க வீரம் எல்லாமே இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைவர்கள்ட்ட அந்த ஆளுகிட்ட தான் காட்டும். புரியுதுல உங்களுக்கு? மத்த இடத்துல நாங்க அப்படியே வந்து மியாவுன்னுட்டு வந்துடுவோம். புரியுது உங்களுக்கு? இப்ப என்ன ஆச்சுன்னா சமரசத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, அந்த சமரசத்துக்கு வழியில சத்தியமா கதை அடிச்சிட்டு இருக்கிறாரு தம்பி. மருத்துவமனையில, தனியார் மருத்துவமனையில இருக்கிறார். உடம்பு உண்மையிலே முடியல. இப்ப இது என்ன ஆகுன்னா திமுகவுடைய ஓட்டு வங்கிக்கு வேட்டு வைக்குது. இல்ல அது மட்டும் இல்ல, திமுக தன்னுடைய தலையில கொல்லிய வச்சு சுத்துது. எல்லாருமே சொல்றாங்க விசிகாங்கிற கொல்லியை வச்சு சொரிஞ்சுக்குது. அது நான் தான் தம்பி சொல்றேன்னா, அப்ப நீ வேற பேரோட வேற சொல்லணுமா? அது சரி, போன் பண்ணி உங்களை கொலைபரத்தல விடுவாங்க. போன வாரம் போல ஒரே கொலை தலையில நெருப்பு வலி வச்சு சுத்துது. இது இப்படி நடக்குது இல்லைன்னா, இதை ஒட்டி இன்னொரு சம்பவம் தம்பி சொல்லுவாப்ல. அதாவது என்னன்னா, வழக்கறிஞர் சங்கம் வந்து இங்க சென்னை வழக்கறிஞர் சங்கம் ஊமையா இருக்குது. எதை பத்தின கண்டனம் வரல, போராட்டம் இல்ல. காரணம் என்னன்னா, இவங்க முன்கூட்டியே தவிக்கிட்டு நாங்க யாருன்னு தெரியுமில, எங்க பலம் என்னன்னு தெரியுமில, சென்னைக்குள்ள எங்க நாங்க வச்சதான் சட்டம்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கோவை வழக்கறிஞர் சங்கம் வந்து போராடி இருக்காங்க, களத்துல இறங்கி. இன்றைக்கு ராஜீவ்காந்தி தாக்கப்பட்ட வழக்கு சம்பந்தமா விசிகா குண்டர்களை கைது செய்யணும்னு பதாகை அடிச்சு போராட்டம் நடத்திருக்காங்க. சென்னையில வந்து 13ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. சென்னை வழக்கறிஞர் சங்கம்ல போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஆவின் கேட்டு வாசல்ல. அது சுவரொட்டியும் விளம்பரமும் வந்திருக்குது இப்ப. ஆனா இன்னைக்கு வந்து கோவையில நடத்திட்டாங்க. பதாகையெல்லாம் முடிச்சு நின்றுட்டாங்க. எதிர்ப்பு ஒரு இடத்துலயும் பண்ணுவாங்க. ஆமா, இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னைக்குள் வச்சு நாங்க ஒரு மரவரை அடிச்சிட்டோம் அப்படிங்கறது மாதிரி இவங்க பேர் ஒரு அதிக பிரச்சனை நிறைய இடங்கள்ல பேச போக, இப்ப அந்த மரவர் சமூகம் என்ன சொல்றதுன்னா, சென்னைக்குள்ளன்னா நீங்க வச்சு அடிச்சிருவீங்களா, பாத்துருவோம், அரசு என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் யாரு சென்னையில யார அடிக்கிறான்னு பாத்துருவோம் அப்படின்னு இது விஸ்வரூபம் எடுக்குமோங்கிற அச்சம் சாதி கலவரமா மாறுமோங்கிற பயம் உருவாகுது. அது எது நடந்தாலும் இந்த அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும். ஒரு இதுல நீங்க என்ன பண்றீங்க, தலையில நெருப்பு வச்சுக்கிட்டு சுத்தினீங்கன்னாக்கா அது என்ன ஆகும்? 4 வீடு போற இடம்லாம் எனக்கு என்னன்னா, சமீப காலத்துல தம்பி இந்த விடுதலை சிறுத்தைகள் வந்து தலகால் புரியாம நடந்துக்கிறாங்களோ, இல்ல அதுக்கு இன்னொரு காரணம், இன்னொரு செய்தி நான் சொல்றேன். இன்னொரு காரணம் என்ன சொல்லுங்க. இந்த பக்கம் கூட்டணியை பிச்சுட்டு போறதுக்கு, பேரம் பேசுறதுக்கான வழிமுறைகளை இவங்களா ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு என் மேல கைய வச்சுன்னா உடனே பிச்சுட்டு போயிருவேன் அப்படின்ற ஒரு, அப்ப பிச்சுட்டு போற முடிவுல இருக்கிறாங்க. முடிவுல அதையும் ஒரு பக்கம் கவனிக்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா உடம்பு சரியில்லாம இருக்கும்போது மரியாதை நிமித்தமா ஐயா போய் பார்த்தாரு முதலமைச்சர் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. வைகோவையும் பாக்குறாரு, ஐயாவையும் பாக்குறாரு, ஒரு மூத்த அரசியல்வாதி. அந்த கோபத்துலதான் இந்த விஷயத்த பூதாகரமாக்குறாரு. இப்ப என்ன ஊடகங்கள்ல சில இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, ஐயா திமுகவோட போறது, சின்னையா பிஜேபியோட போறது அப்படின்னு முடிவாச்சு. ஐயா வந்து உறுதியாயிடுச்சு திமுகவோட போறதுன்னு. ஏன்னா சின்னவர் இருக்கிற இடத்துல ஐயா இருக்க மாட்டாரு. சின்னவர் உறுதியா பிஜேபி பக்கம் நிக்கிறாரு, பிஜேபிக்கு ஆதரவு சொல்லிட்டாரு. அப்போ இவர் இந்த பக்கம் வந்தா எங்க அண்ணன் இந்த பக்கம் இருக்க மாட்டார்ல.
இல்ல இன்னைக்கு இதுல இருக்க கூடாதுல இல்ல அவர் இல்ல, ஏற்கனவே phone ல இருக்க பேசிட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லண்ணே போன்ல பேசியிருக்காரு. யாருக்கிட்டனா மருத்துவர்கிட்ட போன்ல நேரடியா பேசுறேன், நேர்ல போல. சரி, போன்ல அழைச்சு வைகோவுக்கு நேரடியா போய் விசாரிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, இங்கேயும் போகல. இல்ல அதான் அது அரசியல் காரணங்கள் தான். நம்ம போய் உடனே முகத்தை காமிச்சிட்டா இதாயிரும்ல, பிரச்சனை ஆயிரும்ல. இப்ப இந்த இது ஸ்டெபன் குறைஞ்சிரும்ல. அப்ப விடுதலை சிறுத்தைகள் ஆவுன்னு கத்திக்கிட்டு இருந்தவங்க, மாம்பழம் தான் எங்களுக்கு எதிரி, ராமதாஸ் தான் எங்களுக்கு எதிரின்னு சொல்லி வச்சிருந்தவங்கனால திடீர்னு போய் நீங்க போய் பாத்துட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆகும்ல. சரி, இல்லையா? இல்ல அதை விடுங்க, அரசியல் தான் முக்கியமா. மனித மாண்பு இருந்தாதான் ஏன் ராஜீவ் காந்தி அடிக்க சொல்றாங்க? சரி, இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, இந்த விசிகா திமுக வந்துட்டு அடுத்த முறை நாற்காலியில உட்கார வைக்கிறதுக்கு பாடுபடுதா, ஒண்ணு உருவுதான்னு கேட்கறேன். இல்ல நாங்க இப்ப இதுல வந்து வட மாநிலங்கள்ல ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, எப்ப பார்த்தாலுமே இந்த தேர்தலை ஒட்டி திருமாவளவன் வந்து எப்பவுமே என்ன செய்வாருன்னா, இங்க தமிழ்நாட்டுல வந்து சனாதனத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லட்சக்கணக்கான ஆளுகளை கூட்டிக்கிட்டு சனாதன ஒழிப்பு அது இதுன்னு முழக்கம் போட்டு ஒரு பெரிய பேரணி நடத்துவார்ல. இதை காமிச்சுதான் அவங்க அங்க ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது இது ஒரு வகையான பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு. இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவங்கள மாதிரி சொல்லிடாத தம்பி, பாஜக கூட கூட்டணி வச்சு எம்எல்ஏ எல்லாம் அந்த எம்எல்ஏவுக்கு நாங்க போய் வேலை எல்லாம் செஞ்சு ஜெயிக்க வச்சிருவோம் ராஜாவை, இந்துத்துவா RSS விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை அப்படி எல்லாம் சொல்லிட்டு ஓட்டு கண்டு சுத்துவீங்க. ஆனா இப்ப வந்து நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, RSS விளையாட்டு எப்படின்றீங்க? எப்பவுமே ஒண்ணு செய்யுங்க, திருடுனவே நான் திருடன் இல்லைன்னு சொல்லுவான். முன்னாடி ஒழுங்கு திருட ஓடுறான் பாரு, திருட ஓடுறான் பாரு சொல்லுவாங்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்தா சங்கி, பாக்குறவங்க சங்கி. பாஜக வன்மையா எதிர்க்கிறேன்டா. எங்களுக்கு ஏதோ தெரிஞ்சது ஒரு 4 வார்த்தை, RSS, சங்கி, சங் பரிவர், சனாதனம். அத பேசாம பாஜக கைக்கூலி. அங்க போனாக்க அமித்ஷா கிட்ட மனு கொடுத்து நிக்க தெரியுது, 2 பேரும் அப்படியே கெஞ்சிக்கிட்டே லாபி இல்ல நடந்து போறப்ப அப்படி முன்னாடி வந்துட்டு வளைஞ்சு இப்படி கொண்டு போக தெரியும் உங்களுக்கு. கரெக்டா வளைஞ்சனா அதெல்லாம் அங்க நல்லா அங்க லாபி பண்ணிக்க தெரியும். இங்க வந்து சனாதனம் பாஜக பாக்குறவங்க முழுக்க பாஜக சனாதனம் இந்துத்துவா RSS அதுதானே தெரியும் எங்களுக்கு. இதுக்கு இடையில இன்னொரு சம்பவம் நீங்க சொன்னீங்க, நீங்க கூப்பிட உட்கார வைக்கிறதுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். அடுத்த தமிழகத்தின் அடுத்த முதல்வர் ஆவதற்கான செயல் திட்டத்தில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். யார் முதல்வர் ஆகுது? பிரதமர் கேண்டிடேட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் இப்ப முதலமைச்சர், அடுத்து பிரதமர். இல்ல தம்பி, அவர் முதல்ல PM தான் உட்காரணும், அப்புறம் தான் CM வரணும். இல்ல நீங்க வந்து மேல இருந்து கீழே இறக்குறீங்க, நாங்க கீழே இருந்து மேல கொண்டுட்டு போறோம். ஓ சரியா? இல்ல அவரே அது வேணான்றாரு, ஏன் இங்கேயே சொல்லிட்டீங்கன்னா CM PM ஆக கூடாதா அப்படின்னு கேக்குறாருல. இப்ப இணையத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செய்தி பரவிட்டு இருந்துச்சு. ராஜா விசிகா விமர்சிச்சார் அப்படின்னு. எப்படி விமர்சிச்சாருன்னா, விசிகா என்பது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படின்னு விமர்சிச்சதா 2 நாளைக்கு முன்னாடி செய்திகள். யாரு? ராஜா. கரெக்ட். விழுப்புரம் அது வந்து பல பேர் முன்னாடியே ராஜாவுக்கு தானே ஓட்டு கட்டி சுத்தினாரு. அதனாலதான் சொல்ல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு பாலியல் சல்ஜா கட்சி வந்து இப்படி சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல விடுறாங்க. இதுல வந்து இன்னொரு செய்தி நீங்க சொன்னீங்கன்னா, நம்ம தேவர் ஜெயந்தியை வைத்து மையப்படுத்தி நீங்க வந்து திமுக வந்து உள்ள வந்துட்டு போகணுமா, அப்படி வர்றதா இருந்தா நாங்க உள்ள விட மாட்டோம், எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நீங்க இதுல வந்து ஒரு முடிவை பண்ணுங்க, அநியாயத்துக்கு நடந்துட்டு இருக்குது, அடி வாங்கணும் மேலேயே வழக்கு கொடுத்து அவன் மேலே விசாரணை, இது நல்லதுல இந்த போக்கு தொடர்ச்சி அவங்களுடைய போக்குபடியா போயிட்டு இருக்குது. முடிவு பார்க்காம நீங்க முடிவு சொல்லாம தேவர் ஜெயந்திக்கு சொல்லிருக்கீங்க இந்த செய்தி. இதுக்கு பின்னாடி இன்னொரு செய்தி ஒண்ணு இருக்கு. என்னன்னா, மேலூர்ல வந்து ஒரு கல்லர் சமூக பையன் வந்து அடிச்சு கொல்லப்படுறான். அதுல சாதி ரீதியான கொலை இல்ல, யதார்த்தமா நடந்த கொலை தான். கொலை செஞ்சது 4 பறையர்கள். அப்ப அந்த கல்லர் பையனுக்கு நீதி கேட்டு அந்த பகுதியில் உள்ள கல்லர் சமூக தலைவர்கள், முக்குளத்தோர் சங்க தலைவர்கள் எல்லாருமே வந்து போராட்டம் நடத்துறாங்க. போராட்டம் நடத்தி அவங்க எப்பவுமே ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாங்க, கண்ணாபுண்ணான்னு பேசுவாங்க, எப்பவும் கோவத்துல பேசுறது தானே. அப்படி பேசுனதுக்கு SP கிட்ட போய் மனு கொடுத்துருக்காங்க, கமிஷனர்கிட்ட போய் DSP கிட்ட போய் மனு கொடுத்துருக்காங்க, இவங்க மேல வழக்கு போடுங்கன்னு சொல்லி. அவங்க யாரு என்னங்க இது பேசுனதுக்கு போய் எங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லுவோம். நேரா போய் சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இவங்க மேல பூரா PCR கேஸ் போடுதுன்னு சொல்லி ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து விட்டாங்க. SP நேரடியா கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க, ஐயா நான்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்க ஒன்னும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நான் வாங்கல, இப்படி போய் நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க, ஒரு பிரச்சனை, ஒருத்தன் செத்து போயிட்டான், அதுக்கு போராடினதுக்கு PCR வழக்கு போடுங்கன்னு எல்லா தலைவர்கள் மேலையும் கொடுக்கறதுன்றது இருக்குல்ல, அது அந்த பகுதியில இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் தம்பி. அதனாலதான் தம்பி PCR வழக்கு, இந்த PCR சட்டம் இருக்குல்ல, அது தவறாக பயன்படுத்தப்படுதுன்னு ராமதாஸ் போன்றவர்கள் குற்றம் சுமத்தி அதை நீக்கணும்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். இல்ல அதுதான் தப்பா பயன்படுத்துறாங்க, அந்த பேர் வருது. நல்லதுக்கு பயன்படுத்த மாட்டீங்க, நியாயமானதுக்கு பயன்படுத்த. ஆமா ஆமா, அது பயன்படுத்தினா எல்லாருமே வரவேற்பாங்க. திருமாவளவன் அவர்கள் வழி நடத்துகிற
விடுதலை சிறுத்தை போன்ற கட்சி நேரடியா இந்த மாதிரி வந்து தவறா பயன்படுத்துறதுக்கு பாருங்க, அது ரொம்ப வருத்தம் அளிக்குது. உண்மையிலே இப்ப என்ன ஆகுது, அந்த பக்கத்துல ஆக முக்குளத்தூருடைய வாக்கு காணாம போகுது. சரி, இன்னொன்னு என்னன்னா, அவங்க வந்து போன தடவை வந்து எடப்பாடி வந்து 10.5% இடஒதுக்கீடு வன்னியர் கொடுத்துட்டாருன்னு பிரச்சாரம் பண்ணி திமுக எல்லா ஓட்டையும் வாங்குச்சு. எனக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்து அவங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லிச்சு. சரின்னு அங்கிட்ட உள்ளவங்க எல்லாம் போட்டு விட்டு எடப்பாடியை தோக்கடிச்சு. நீ தென் மாவட்டத்தினுடைய வாக்கு தான் வந்து இந்த தடவை முதலமைச்சரா ஸ்டாலின் இருக்கிறதுக்கு காரணமே. இப்ப அந்த வாக்கும் போச்சுன்னா ஸ்டாலின் நடுத்தருவுல தான் நிக்கணும். இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு எங்க அண்ணன் வாழ்க, யாரு எங்கள் அண்ணன் திருமாவளவன் வாழ்க, வாழ்க வளர்க. ஆமா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சந்தடி சாக்குல இந்த பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் எங்க அண்ணன் ஒரு சாதி எதிர்ப்பு களத்துல நின்னு ஒரு விஷயத்தை எதிர்க்க முடியாம இருக்காரு. இல்லன்னா அப்படியே பாஞ்சி கிழிச்சிடுவார் நாளா இல்லன்னா எப்படின்னு நடக்க முடியும் அண்ணனை மீறி? அது ஐயோ இங்க எல்லாம் பார்த்துதான் பார்த்துமே உங்களுக்கு. சாதி ஒழிப்பும் தமிழ் தேசியமும் 2 கண்ணு உயிர். வேங்க வயல் நாங்களே மலத்தை போட்டு நாங்களே குடிச்சிட்டு நீங்களே அக்யூஸ்ட். ஆமா ஆமா, வெரி குட், நல்லா இருக்குதுங்க. அந்த வீரம் தான். அதே ஃபார்முலா தான். எப்படின்னா வேங்க வயல்ல நீங்க யாரு குடிச்சீங்களோ அவங்களே தான் அக்யூஸ்ட். அது போல அடி வாங்கினவன் தான் இங்க அக்யூஸ்ட். எவன் மூர்த்தி எவன் செருப்பால அடி வாங்கினானோ அவன் மேலதான் குண்டர் சட்டம் பாயும். ஆமா, புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி இன்னொரு போராட்டம் நடத்திட்டு இருக்கான் ராஜீவ் காந்தி. அந்த வழக்கறிஞர் இருக்காருல்ல, அவரை அடிச்சது விசிகா. அவன் பாவம் அடி தாங்க முடியாம ஓடுறான். அடிக்கவே இல்ல தம்பி, அடிச்ச மாதிரி கனவு கண்டீங்க. அடிக்கவே இல்ல. அவர் உட்கார்ந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் வீடியோ மேல ஓடிக்கிட்டு இருக்கு. என்னுடைய தோழர்கள் அவர்களை போய் சந்தித்து அவர் நீங்கள் இப்படி எல்லாம் தலைவர் வண்டி வருது அப்படின்னு முறையா பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் ஓங்கி அடிக்கிறதுக்கு பாய்ந்தார். நீங்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க வீடியோ புரியுதா? ஒரு காட்சி விஷுவல் வெளியில ஆதாரமா வந்துட்டு இருக்கும் போது நீங்க இவ்வளவு அக்கப்போரா பேசுறீங்க. இதெல்லாம் இல்லாத இடத்துல நீங்க எவ்வளவு போய் பேசி சாதிச்சிருப்பீங்க. ரைட். இப்ப எல்லா புகழும் ஸ்டாலினுக்கு. ஆமா ஆமா. ஒரு கோவை அவிநாசி பாலம் இருக்குல்லண்ணே, எல்லா தம்பி மரியாதையா சொல்லணும். அதுக்கு ஒரு பிரச்சனை வந்து எல்லா புகழும் மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு. ஆமா, வேற வெறும்னே சொல்லிட்டோம்ல. நாங்க மட்டும் இந்த சிக்கலுக்குள்ள சிக்காமல் இருந்திருந்தால் கோவை அவிநாசி பாலம் இருக்குல்ல, அதுக்கு நீங்க ஜிடி நாயுடு பேர் வச்சிருவீங்களா? நாயுடு அப்படின்னு வச்சிட முடியுமா? அதெல்லாம் உங்க கொடியெல்லாம் கீழே வெட்டி போட்டாங்கல்ல, ஆட்டி புடுங்கி போட்டாங்கல்ல, அத முதல்ல நடப்பாருங்க. போங்க, விசிகாவை தானே சொல்றீங்க? ஆமா, அதான் நானும் சொல்றேன். உங்க லட்சணமே இருக்கு. நீங்க வந்து அவிநாசி பாளையத்துக்கு போயிட்டு நாயுடுன்னு பேர் வச்சதுல நீங்க என்ன போராடி அப்படி வெடிச்சிருவீங்களா? சாதி ஒழிப்பு போராடி எங்க ஐயா கி வீரமணியினுடைய கருத்து தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்றாரு அவரு? என்னடா சொல்றாரு? இல்ல ஜிடி நாயுடு பிரச்சனையா இல்ல நாயுடு பிரச்சனையா உங்களுக்கு அது முதல்ல சொல்லுங்க. எனக்கு ரெண்டுமே பிரச்சனை. உங்களுக்கு என்ன தம்பி தெளிவா? எனக்கு ரெண்டுமே பிரச்சனை. உங்களுக்கு? எனக்கு ரெண்டும் பிரச்சனை. ஆனா ஐயா ஜிடி நாயுடு அவர்கள் பெரியாரின் உற்ற நண்பர். இருந்துக்கோ நிறுத்து. எந்த இடத்துல அவர் உற்ற நண்பரா இருந்தாரு? இல்ல அது பேச சட்டப்படி இல்ல இரு தம்பி, இப்ப சொல்லாதீங்க. நண்பரா இருக்கட்டும், உற்ற நண்பரு. சரி, அடுத்தது வாங்க. சரி, என்ன வாங்க அடுத்தது வாங்க. விஞ்ஞானி. சரி, இந்த சமூகத்திற்காக பாடுபட்டவர். என்ன பாடுபட்ட பேர் வைக்கிறதுல என்ன சமூகத்துக்கு நீ என்ன அரசியல்ல நீங்க எங்கேயும் வரவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல வரீங்க, தேர்தல் நிக்கிறார். காமராஜரை தோற்கடிக்கிறதுக்காக அண்ணாதுரை அவரு பெரியார ராமசாமி நாயக்கரை கூப்பிட்டு ராஜாஜி பேசுறாரு. ராஜாஜிக்கு காமராஜருக்கும் ஆகாது, தோற்கடிக்கணும். யாரு நிக்கிறதுனா இந்த ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவங்க நாயுடு சமூகம் ஓட்டு அதிகமா இருக்குது, அதனால அவர் நிக்க வைக்கலாம்னு பெரியார் போய் மெனக்கிட்டு ஜிடி நாயுடு கூப்பிட்டு போய் நிக்க வைக்கிறாரு. அவருக்கு ஜிடி நாயுடுக்கு அவர் தோழர் கேட்டுப்பாரு. தோழர் தான், மற்றபடி சொந்தம் கொள்கை எதுவுமே இல்ல தம்பி. அவர் அரசியலுக்கே வரல, அவர் பாட்டு ஒதுங்கி இருந்தவர் ஜிடி நாயுடு. எந்த அளவுக்கு தோழர்னு தெரியுமா? கேளுங்க. வரமாட்டேன்னு சொன்ன போது புட்டிச்சு இழுத்து கொண்டாந்து கூட்டி கொடுத்தவர். அடுத்த கட்டத்துக்கு வரேன். நீங்க விஷயத்தை வந்து கெடுத்துறீங்க. அதுக்குள்ளே அவசரப்பட்டு ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, காமராஜரை வந்து தோக்கடிக்கணும்னு வேலை செய்யறாரு ஜிடி நாயுடு. முடியல, காமராஜர் தான் அதிகமா வெற்றி பெற்றார், அவர் தோத்துட்டாரு. ஜிடி நாயுடு முடிஞ்சு வச்சு பெரியார் அதோட விட்டுட்டு வந்துட்டாரு. ரெண்டாவது பெரிய ஒரு சேவை தானே சொன்னீங்க? சேவை. என்ன சேவை? சமூக சேவை. இரண்டாவது பெரிய சமூக சேவை
பொருந்தா திருமணம்னு ஒண்ணு இருக்குது. தம்பி நான் சொல்லல, என் மேல கோவப்படல. பொருந்தா திருமணம்னு தீகா தோழர்கள் அந்த காலத்துல காங்கிரஸை சேர்ந்த ஜமீன்தார்கள்லாம் வயசு சம்பாதிக்க சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க. தமிழ் இலக்கியத்துல அதுக்கு பேரு கைக்கிளை. ஆமா, இதுக்கு எதிராக அநீதின்னு சொல்லிட்டு போராடுறது தீகா ஆட்கள். கடைசி நம்ம தலைவரே வந்து இதுக்கு எதிராக அநீதின்னு போராடுறது தீக்கார்கள் இல்லைன்னு எங்களுடைய இல்ல முதல்ல காங்கிரஸுக்கு எதிரா காங்கிரஸுக்கு எதிராக திமுக போராடி சரிங்க. கடைசியா பார்த்தா நம்ம தலைவரே வந்து 76 26 முடிச்சு போட்டுக்கிறாரு. இது என்ன அநீதியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுன்னு வெளியில வந்து திமுகவை தொடங்குறாரு. கண்ணீர் துளிகள் கட்சியா? ஆமா, அது கண்ணீர் துளிகள் கட்சின்னு பெரியார் சொல்றாரு. இவர் அவர் மேல அப்படி சாக்கடையை வாரி ஊத்த, அவர் இவர் மேல ஊத்த. எங்க ஐயா துரைமுருகன் ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு, வேலூர் பெருமையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, வேலூருக்கு ஐயா பெரியார் வந்தாரு, மேல பேசினாரு, வேலூர் வந்தாரு, அந்த மணியம்மைய இழுத்துன்னு போனாரு, திமுக வருவாச்சு. இல்ல உண்மை அதானுங்க. இந்த புகழ் இருக்குது இல்ல, இந்த இந்த இதுக்கு பெரியார் இது ராஜாஜி வந்து விட்னஸ் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அவன் கருத்து சொல்லு கேட்டோன்னு இதெல்லாம் அநீதி, சொத்தை காப்பாத்தணும்னா அதுவே நிரந்தரமா இருக்குமா, நிரந்தரமா காப்பாத்திருமா அப்படின்னு கேள்வி கேட்டு வரமாட்டேன்னுட்டாரு. அடுத்த விட்னஸ் சாட்சி கையெழுத்து போட்டு நீங்க சொன்ன மாதிரி கையை பிடிச்சி இழுத்து வந்து விட்டது யார் தெரியுமா? ஜிடி நாயுடு செய்த ஒரே ஒரு சமூக சேவை அதான். அவருடைய கண்டுபிடிப்பு எந்த அளவுக்கு இவர் செஞ்சதுனால இன்னைக்கு எத்தனை பல்கலைக்கழகங்கள் உருவாயிருக்கு, பெரியார் உலகம் உருவாக போகுது, பெரியார் திடல் உருவாயிருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடிக்கான சொத்து மதிப்பு இருக்குது. தம்பி நீங்க ஓர வஞ்சமாவே பேசுறீங்க. அவர் அப்படி செஞ்சதுனால இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி உருவாகி, அந்த கட்சியில வந்து பல அம்பானிகளை உருவாக்கி இன்னைக்கு அந்த கட்சி வந்து எந்த லெவலுக்கு வந்து செஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் ஆணி வேறு யாரு? நாயுடு 26 தானா? இப்ப மெயினான பிரச்சனை விட்டுட்டோம் பாருங்க. அந்த பாலம் வச்சிட்டு இருக்கிறதுக்கு ஏன்பா நீங்க சாதியை ஒழிச்ச நீங்க இந்த பக்கம் வாவு சிதம்பரனார் அப்படின்னு தான் வச்சுங்க. சிதம்பரம் பிள்ளை, வாவுசி பிள்ளைன்னு வைக்கிறது நீ வைக்கல. முத்துராமலிங்க தேவர்ன்றதை எடுத்து விட்டு முத்துராமலிங்கனார் அப்படின்னு வைக்கிறீங்க. அப்புறம் வந்து ஒரு அரசாணை போடுறீங்க, சாதி பேர் எல்லாத்தையும் நீக்கணும்னு சொல்றீங்க. இப்படி எல்லாம் உருட்டிட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இல்லன்னு 19 அதான் நீங்க 4 மாசம் தேதி வாரியா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா, இப்படி எல்லாம் உருட்டி விட்டு பெரிய உருட்டி விட்டாங்க. ஜீடு நாயுடு பாலாங்க இதுக்கு எல்லாம் கண்டனம் தெரிவிச்ச உடனே ஏவா வேலிட்டு எல்லாம் கேட்கறாரு. அவர் இப்படி கேட்கறாரு. அது வந்து வடிவில் ஒரு 10 சொல்லுவாரு. ஊர்லாம் அப்படிதான் கூட்டிட்டு இருந்துச்சு. ஊரெல்லாம் கொண்டாட்டின்னு வடிவில் ஒண்ணு சொல்லுவான்ல, செந்தில் சொல்லுவான், உனக்கு மட்டுமா ஊருக்கெல்லாம் கொண்டாட்டின்ற மாதிரி ஊரெல்லாம் நாயுடுன்னு கூப்பிட்டு இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். அது வந்து அப்படிலாம் எடுத்து அப்படியே இன்னும் வந்து அவருடைய குடும்பத்தாரை கலந்து ஆலோசித்து குடும்பத்தார 1000 கோடி கொடுத்தாங்க. அவங்க குடும்பத்தார பாலம் கட்டுறதுக்கு பணம் கொடுத்தாங்க. அது நம்ம வீட்டு பணம் தம்பி, வரி பணம் வாங்கி பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் ஏன் அவங்க அதுதான் கேட்கணும். இல்ல இதுல இன்னொன்னு என்னன்னா, இவங்க காசுலயும் பண்ணல. அது அதிமுக 2020லயே அவரே நிதி ஒதுக்கிட்டாரு, பட்ஜெட் ஒதுக்குனாங்க. மக்களோட வரி பணம். இவங்க அத்தாரிட்டி முழுக்க அதிமுகவுக்கு தான் பிளான் பண்ணது போனது. பாலத்தெல்லாம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்குறாங்க. 2021 இவங்க ஆட்சி வருது. அதுல இருந்து இவங்க அப்படியே கண்டினியூ பண்ணி இப்ப முடிக்கிறாங்க. பேர் வைக்கிறாங்க ஜிடி நாயுடு. பிரச்சனை என்னன்னா, ஜிடி நாயுடு வந்து யார் அப்பம் விட்டு போனோம், அவங்க குடும்பத்தை ஆலோசிச்சு முடிவு பண்ணலாம்னு ஒருத்தர் சொல்றாரு. அதைத்தான் நான் கேக்குறேன். அவங்க குடும்பமா பணம் கொடுத்துச்சு, அதுதான் அவங்க குடும்பத்தை ஆலோசிக்கணும். ஒண்ணு தப்பா கேட்டா பதில் நேரா சொல்ல கத்துக்கணும். இப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க குடும்பத்தை கேட்கணும்னா, குடும்பம் என்ன பெரிய தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 10,000 கோடி. சரி, நீங்க தமிழ் மீது பற்று உள்ளவர்களா இல்லையா? எங்களுடைய முதலமைச்சர் முத்தமிழ் யாரு? அவர் அப்பா முத்தமிழ் அறிஞருடைய முத்தமிழ் புதல்வர் அவர் சொன்னாரு, ஒரு மொழி அணிந்தால் இனம் அழிஞ்சிரும் அப்படின்னு. அப்படின்னா தமிழ் மொழியில பேர் வைக்காம ஆங்கிலத்துல எப்படின்னு பேர் வைக்கிறீங்க? அதான் சொல்லிட்டாரு ஏவா வேலு. அவர் அப்படித்தான் எல்லாரும் கூப்பிட்டு சுத்து வட்டாரலாம். அது அந்த பேர் அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் சாதி அப்படியே நொட்டிக்கிட்டு வந்துருது. ஊரா மட்டும் மற்றதெல்லாம் நீ வைக்க மாட்டீங்கன்னா கேள்வி வருதா இல்லையா நமக்கு? அப்ப நம்ம இன்னுமே ஊரெல்லாம் சொல்லுது, அது அப்படியே வச்சிருக்கு. அப்ப நம்ம இன்னுமே ஒரு முடிவு பண்ண வேண்டியதுதான். ராமசாமி நாயக்கர் கரெக்ட். ஏன்னா இப்ப கூட பெரியார் இருந்தா நான் இங்க படத்தை வெளியிட்டு
இன்னைக்கு நிமிஷம் வரைக்கும் அதை மாத்தவே இல்லை. பெரியார் திடல், பெரியார் மடம், இது தப்பா வரும். பெரியார் ஆசிரமமா ஐயா வீரமணி இருக்கிற வெளியிட்ட கி வீரமணி, இன்ன வரைக்கும் அது வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் தான் இன்னும் இருக்குது. அப்ப இனிமே தமிழ்நாட்டுல ஈவே ராமசாமி நாயக்கர் தான் சொல்லணும். ஆமா, பெரியார்லாம் சொல்ல நாயக்கர் இருக்காரு தம்பி. சரி, அதை விடுங்கண்ணே. அடுத்து வந்து நீங்க தெருக்களுக்கும் நீர்நிலை குளங்களுக்கும் வந்து பேரை மாத்தி வைக்கணும், வந்து இனிமேல் சாதி பேர்லாம் வைக்க கூடாது, நல்ல விஷயம் அப்படின்னு வந்து ஒரு சுற்றறிக்கையை கொடுத்திருக்காரு. சரி, அது கொடுத்ததுல வந்து ஒரு 12 பேர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது உதாரணம் கொடுத்துருக்காங்க, இந்த பேர் வைக்கணும்னு. 12 பேர். அதுல வந்து அண்ணா இருப்பாரு, கருணாநிதி இருப்பாரு, பெரியார் இருப்பாரு, பெரியார் இருப்பாங்க. 12 பேர் வந்து தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள், இந்த மாதிரி முன்னாடி முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. அடுத்து ஒரு 4 பேர் கொடுத்திருக்காரு. அதுல வந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் 3 பேர். அதுல காமராஜர் ஒருத்தர். பேருக்கு 4 பேர் தான். இந்த இந்திய விடுதலைக்கு பிறகு உள்ள 4 பேர், இவங்க 4 பேர் தான், வேற யாருமே இல்லை. அப்போ வேற யாருமே இந்த தமிழ்நாட்டுல வேற யாருமே இந்த மக்களுக்காக உழைக்கல, யாருமே வந்து எதுவுமே செய்யல, எவனுமே போராடல. அப்படிதானா? சாலைக்கெல்லாம் பேர்லாம் அவங்க பேர்லாம் வைக்க கூடாதுன்னா அதுதான் எம்ஜிஆர் சென்னையில ஜெயலலிதா பேர் இல்ல, முன்னாள் முதலமைச்சர் அவங்க இல்ல. நான் இப்போ ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன். அதாவது வந்து இந்திய விடுதலைக்கு முன்பாக நீதி கட்சி காலகட்டத்துல ஆற்காடு ராமசாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அழைக்கப்பட்டவர். அவருடைய ஆற்காடு ராமசாமி முதலியார்னு சொல்லி அவர் பேர்ல ஒரு சாலை இருந்துச்சு. இப்ப அந்த சாலையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நீ வர்ற சந்ததியினருக்கு ஆற்காடு ராமசாமி முதலியார் யாருன்னே தெரியாம போயிடும். அவர் யாருன்னா மத்திய அரசு கிட்ட, அன்னைக்கு விடுதலைக்கு முன்பாக மத்திய அரசு கிட்ட 100% இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்தவர். அதனால அவர் பேரை வச்சிருந்தாங்க. அதனாலதான் நாங்க அந்த பேரை எடுத்து. தம்பி, இன்னொரு விஷயம் தெரியுமா தம்பி, டாக்டர் சுப்பராயன் முதன்னு வந்து இடஒதுக்கீட்டு வாங்கி கொடுத்த ஒரு தமிழர். அவருடைய பேர் அதுல வரலையே தம்பி, வரல தம்பி. ரெட்டமலை சீனிவாசன் பேர் வரலையே தம்பி, அயோத்தியாச பண்டிதர் பேர் வரலையே தம்பி. இல்ல தம்பி, இது மாதிரி நிறைய பேர்லாம் ஒத்துக்க மாட்டேன். ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர்லாம் சொன்னீங்கன்னா சாதி தலைவரா வந்துருவாங்க. ஏங்க? ஆமாங்க. ஓ அப்படியா? நீங்க நாயுடுன்னு வச்சுட்டீங்கன்னா வரமாட்டாங்க. ஓ, ரெட்டமலை சீனிவாசன், பறையனார், இல்ல அயோத்தியாச பண்டிதர் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னாக்கா அவங்க சாதி தலைவராயிடுவாங்க. சரி, வச்சா கவுண்டர் தலைவராயிடுவாங்க. ஆமா, அதனால அவர் வந்து அந்த பக்கம் கவுண்டர் தலைவராயிடுவார் தம்பி. நாங்க சாதி ஒழிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்தோம் தம்பி, அதனால நாங்க வைக்க மாட்டோம். சரி, தீரன் சின்னமலைன்னு வச்சா சாதி ஆயிரும். ஆமா, காளிங்கராயர் பேர் வச்சா சாதி ஆயிரும். தமிழ் சமூகத்துல எந்த பேர் வச்சாலும் சாதி வந்து கூட வந்து, திருப்பூர் குமரன் பேர் வச்சாலும் சாதி. ஆமா தம்பி, அண்ணன்மார் சுவாமிகள்னு சொல்லப்பட்ட பொன்னர் சங்கர் பேர் வச்சாலும் சாதி ஆயிரும். கட்டாயம் வந்துரும் தம்பி, இந்த சாதின்னு வந்துரும். அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. காமராஜர்னா ஜாதி வருமா? ஆமா, அவரு நாடார் சாதி. அப்புறம் அவர் பேர் வைக்க சொல்றீங்க? ஆமா, அதெல்லாம் இல்ல. அதுல இருக்குது 3 பேர் சாதி இல்லாம இருக்கிற தலைவர்னா பெரியார் ராமசாமி நாயக்கர், பெரியார் ராமசாமி, ஈவேரா பெரியாரு, அப்புறம் வந்துட்டு ஐயா அண்ணாதுரை, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி, அப்புறமா அறிஞர் அண்ணாதுரை, ஓர் இரவன்லாம் அதை சொன்னாங்க. இல்ல அவர் இருக்கட்டும், அறிஞர் முத்தமிழர் அறிஞராவா கலைஞர் இருக்கட்டும். அது என்ன இவங்களுக்கு மட்டும் சாதி வர மாட்டேங்குது, புரியலையே. ஏன் நாங்க வந்து கலைஞர் கருணாநிதி சின்ன மேளம் அப்படின்னு போட்டா என்ன தப்பு இல்ல, இசைவேலர்னு மாத்திட்டோம். ஓ, அப்படி மாத்திட்டாங்களாடா? இந்தியாவிலேயே அந்த மாதிரி ஒண்ணு இல்ல, புதுசா இங்கதான் முளைச்சிருக்கு. எப்ப முளைச்சிருக்குன்னா இந்த நூற்றாண்டுல முளைச்சிருக்கு. ஆமா, இதெல்லாம் ஊரை ஏமாத்துறீங்க நீங்க. தமிழுக்கு தனியா, தெலுங்குக்கு தனியா இருக்கு. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள நீங்க பேரை வச்சு நீங்க வச்சுட்டு போறப்ப சாதி வர மாட்டேங்குது. அப்படியே சாதி ஜீடு நாயுடுன்னு வச்சுட்டாலும், வெங்கைய நாயுடுன்னு வச்சாலும், அது ஊரெல்லாம் கூப்பிடுற பேரு அது பேர்லயே இருந்துட்டோம்னா அப்புறம் எங்க வாவு சிதம்பரம் பிள்ளைன்றது ஊரெல்லாம் கூப்பிடுற பேர்ல. அப்புறம் என்ன இருங்க, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா என்னத்துக்கு தலைமைச் செயலாளர் தலைமையில என்னத்துக்கு அரசாணை வெளியிடுறீங்க? அது சும்மா ஒரு உருட்டு பரட்டு. சாதியை ஒழிச்சோம்னு சொல்லுங்க, நம்பணும் தம்பி. அதெல்லாம் இங்க இருக்கிற பள்ளிக்கூடம், பல பள்ளிக்கூடங்கள் வந்து சாதி பேர்ல இருக்கு, பல தெருக்கள். நான் படிச்ச பள்ளிக்கூடம் வந்து நாடார் மேல்நிலை பள்ளி தான். அது அவங்க சமூகம் வந்து அவங்க பணம் போட்டு அவங்க கட்டி அவங்க பண்ற உருவாக்கி அதுல கட்டின பள்ளிக்கூடம் தான். அதுல வந்து நிறைய பேர் வளாகங்கள் கட்டி கொடுத்துருக்காங்க, அவங்க பேரை தான் வச்சிருக்காங்க. அப்படி வைக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை இருக்கு? என்னமோ நீயும் உன் பிரச்சனைய வந்து கொண்டு வந்து வைக்கிற. நான் சொல்றேன், இனி வருங்காலங்கள்ல, இதுக்கு முன்னாடி இருந்த இனிமேல் வருங்காலங்கள்ல சாதி பேரை பயன்படுத்தாம நாங்க பள்ளிக்கூடங்களுக்கோ இதுக்கோ பொது இடங்களுக்கோ வைக்கிறோம்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாவு சிதம்பரம் பிள்ளைன்னா சிதம்பரம் பிள்ளைன்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அப்ப அவரை போய் நீ பிள்ளைன்னு தூக்கிட்டேன்னா நீ சிதம்பரம் நாருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பியா? சொல்லிட்டு தான் இருக்கோம். இல்ல, அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா பின்னாடி வர சந்ததியினருக்கு தெரியாம போயிடும். சிதம்பரம்ன்ற பேர்ல நிறைய பேர் இருப்பாங்க.
முத்துராமலிங்கம்ன்ற பேர்ல நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அது போல ஒரு குறிப்பிட்ட ஐக்கான ஒரு சில பேர் இருக்கிறாங்கன்னா இல்ல தம்பி, இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப ஆற்காடு ராமசாமின்னு இருக்குல்ல, ஆற்காடை தூக்கிட்டு வெறும் ராமசாமி சாலைன்னு வச்சீங்கன்னா யார் பேர் இருக்கும்? தம்பி ஒரு நிமிஷம் தம்பி, நான் ஈவே ராமசாமில நினைப்பேன். இல்ல இப்ப என்ன கேக்குறேன், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உழைத்தவர்கள், சுதந்திர போராட்டத்துல தன் இன்னுயிர் ஈந்தவர்கள் யாருமே இல்லையா? பட்டியலே வெளியிட்டு அறிக்கை கொடுத்திருக்கிறார் சீமான். 4 கொடுத்திருக்காரு. மெனக்கிட்டு 4 பக்கம் எழுதிக்கிறார். எல்லா விழாவரையா பேர்லாம் இவ்வளவு பேர் அந்த மண்ணுல என்ன தலைவர்கள். இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருந்து அவினாசி வரைக்கும் இந்த ஒரு 10 கிலோமீட்டர் மேம்பாலத்துக்கு இப்படி தப்பான ஒரு பேரை வைக்கிறாங்களேன்னு ஏன் அந்த மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க? எல்லாம் கேட்கறாங்க. அதை நீங்க செய்தி ஆக்கணும். செய்தி ஆக்குறது யார் ஆக்குறது? ஊடகம் பண்ணணும். பெண் இருந்தா அதோட பெண் இல்லைங்க, என்கிட்ட பெண் இல்லைங்க, அதோட நிறுத்துவோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன அடுத்தது? அதுல கூட காமராஜர் ஐயா பேரு வச்சிருக்காங்களேன்னு நீங்களா சந்தோஷப்பட்டீங்களா? ஏன் வச்சிருக்காங்கன்றதையும் பார்க்கணும். இல்லைன்னா கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் சண்டைக்கு வரும். இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப விசிகா சண்டைக்கு வராதா? விசிகா சார்ந்த அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் ஒடுக்கப்பட்டோன்னே பேசி அப்படிதானங்க அவரே. அது கிடையாது, அவர் தமிழ் தலைவர், எழுச்சி தமிழர். முதல்ல இன்னொரு விஷயத்த நான் வந்து மறுக்கிறேன். விசிகாலாம் சண்டைக்கு வரும். அந்த பக்கம் காமராஜருக்காக காங்கிரஸ் சண்டைக்கு வரும். இந்த பக்கம் வந்து அயோத்தியாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன் ஏன் வைக்கலன்னு விசிகா சண்டைக்கு வரும்னு அதை நான் மறுக்கிறேன். எந்த காலத்துல அவங்க சண்டை போட்டாங்க? எந்த காலத்துல இவங்க வந்து திமுகவுக்கு எதிராக சண்டை போட்டு கேள்வி கேட்டுக்கிறாங்க? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, எங்க அண்ணன் வந்து ஒரு பொது தலைவர்னு சொல்றீங்களா? ஆமா, எங்க அண்ணன் வேல்முருகன் சொன்னாரு. அத தமிழ் தேசிய தளத்தின் தலைவர் எங்க அண்ணன் வேல்முருகன் என்ன சொன்னாரு? தலித் தலைவர், தலித் மக்களுக்காக போராடுறவன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன அவர் என்ன விவரம் தெரியாம சொல்லுவாரா? அவருடைய தோஸ்த் வேற. அவருக்கு உண்மை தெரியாது, உங்களுக்கு மட்டும் உண்மை தெரியுமா? இல்ல, நான் வந்து அவர் தமிழர் தலைவரா தான் பார்க்கிறேன். அடப்பாவி, இவங்க எல்லாம் திராவிட சிறுத்தையா பார்த்தாங்க. நான் அதுக்கு என்ன தம்பி, இங்க எல்லாமே தமிழர் தலைவரா நம்ம கூட மரியாதை கொடுத்து பேசுறோம். நிறைய பேர் என்ன வந்துட்டு நீ விசிகாவுக்கு திருமாவளவன் சொம்பா கண்டம் பண்ணி பேச மாட்டேங்கிற அப்படின்றாங்க. உங்களையா? ஆமா, இல்லடா, ஒருத்தர் கூட மெசேஜ் இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த வாகனம் அந்த ஈருள்ளியில மோதல, அதனால வந்து திருமாவளவன் பிழை இல்லை அப்படின்னு எழுதிட்டாரு அண்ணன். அந்த இடத்துல மட்டும் நான் சொல்றேன், அது மோதல. உடனே என்ன கேக்குறான், என்னது உங்களுக்கு என்ன இப்படி வந்து மாறுது சிந்தனை? திருமாவளவனுக்கு சொம்பா நீங்க என்ன ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுல நான் என்ன சொல்றேன், இடிச்சதான் நான் பாக்குறேன் உண்மையிலே. அது இல்ல, அவர் வந்து போறாரு. அந்த அவருக்கு ஒரு பொது என்ன இருக்கணும், வண்டி வருது, அந்த விசிக கொடியை பாக்குறீங்க, திருமாவளவன் ஓகே ஒதுங்கிட்டு இருந்திருக்கலாம், நடு ரோட்ல இருக்கிறாரு. ஏன் அப்படி பண்ணாருன்றது தெரியலன்னு மட்டும் சொல்லிட்டு, ஆனா அதுக்காக பின்னாடி கான்வாய் வண்டி வருது, உனக்கு என்ன பிரச்சனைனா போலீஸும் இறங்கி ஓடுறாங்க, அவர் இந்த மாதிரி பிரச்சனை பண்றாருன்னு போலீஸ்கிட்ட நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். நீங்களே அங்க தீர்ப்பு எழுதி அடிப்பீங்க. அப்ப எல்லாம் கூடி இவ்வளவு நான் பேசுறேன், அடிச்சது கண்டனம்னு சொல்றேன், இது யோக்கியமற்ற செயல்னு சொல்றேன். நீங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வன்முறை யூஸ் பண்ணிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கீங்களான்னு சொல்றேன். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. அண்ணனுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். அவங்க அதை மட்டும்தான் கட் பண்ணி ஷார்ட்ஸ் போட்டாங்க. ஓ, அதனாலதான் அண்ணன் வந்து இத முழுமையான அந்த வீடியோவை வெளியிட்டவங்க மீது நடவடிக்கை. ஆமா, இல்ல அதுவும் போகனே பாலிமர் தொலைக்காட்சிக்கு போன் பண்ணி மிரட்டிருக்காங்க. பாலிமர் தொலைக்காட்சி அதான் முதல்ல போட்டது. இது பாலிமர் தொலைக்காட்சியிலேயே செய்தியாவே போட்டிருக்காங்க. மிரட்டுறதெல்லாம் குரல் பதிவாவே போடுறாங்க. போன் பண்ணி இங்க பாரு, நீ இப்படியே எங்க தலைவருக்கு எதிராக பேசிட்டு இருந்த பாலிமர் டிவி என்ன உலகத்துல இவன் வந்து யாருமே கேட்க முடியாதுன்னு நினைச்சிட்டானா, சண்டித்தனம் பண்ணிட்டு எல்லாரையும் மிரட்ட வேண்டியது, எல்லாரையும் என்னங்க நீங்க என்ன நீங்க வந்து முதலமைச்சருடைய பாக்கெட்ல இருக்கிறதுக்காக ஊர்ல எல்லாத்தையும் நீங்க மிரட்டிங்களா? ஊடகத்தை மிரட்டிங்க, ஊடகவியலாளர் மிரட்டிங்க, ரோட்ல போறவன மிரட்டிங்க, கோர்ட் வாசல்ல மிரட்டிங்க, டிஜிபி ஆபீஸ்ல மிரட்டிங்க, வெட்டுங்க, அடிப்பீங்க. என்ன அதெல்லாம் வந்துட்டு கேட்க ஆள் இல்லையா? அண்ணன் இந்த வீடியோ பார்த்தாருனா கூட இவருன்னா அப்பப்ப பாக்கெட்ல இருக்கேன் அப்படிலாம் நான் இருந்தேன்னா ஏன் 6 சீட்டை தாண்டா பண்ணி. இது வந்து ஒரு பூமர் அரசியல்னு. பூமர்னா 1980களில் பிறந்தவர்களோட அரசியல் இது. அதாவது நீங்க எல்லாம். ஆமா, இது வந்து இன்னைக்கு வந்து ஜென்சி அரசியலுக்கு விடுதலை சிறுத்தைகள் பொருந்தாதுன்னு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அடிக்கிறது, மிரட்டுறது, கெட்ட வார்த்தையில திட்டுறது, ரவுடிசம் பண்றது, இதெல்லாம் எப்ப இருந்துச்சுன்னா 80களில் இருந்த அரசியல் ஸ்டைல் அது. புரியுதுங்களா? ஒவ்வொரு பேர்லயும் இல்ல தம்பி, நான் என்னன்றேன், நீங்க பண்ணக்கூடிய இந்த தவறு ஒரு பெரிய ஊடகம் இப்படி பேசுறீங்க, டெலிகாஸ்ட் ஆகுது, போட்டு காட்டுற அந்த சமூகத்தை என்ன நினைப்பான்?
நீங்க மட்டுமே சமூகம் கிடையாது, விசிகா மட்டுமே இல்லை, அதை தாண்டின பெரும்பகுதியான மக்கள் வந்து அந்த சமூகத்துல இருக்காங்க, பல கட்சியில இருக்காங்க, கட்சி சாராத இளைஞர்கள் இருக்காங்க. இல்ல இப்ப நீங்க அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒரு மறவர் சமூகத்தை சேர்ந்தவரை அடிச்சுவிட்டு நாங்க ஒரு மறவரை அடிச்சோம்னு சொல்லி இணையங்கள்ல பதிவிடுகிற போது அது எவ்வளவு பெரிய சாதிய வன்மமா மாறும். அது வரணுன்றதுக்கு தான் எங்க வேலையை நாங்க செய்யறோம். இப்ப ஏன்னா இப்ப சிபிஐ என்கொயரி விசாரணை வந்து ஆம்ஸ்டாங் விஷயத்துல அதுல பல சிக்கல்லாம் இருக்குதுன்றாங்க. விளையாட்டுகள் இப்ப அதை டைவர்ட் பண்ணணும். நீங்க அது தம்பி 3 நாளா அதை பத்தி பேசல. ஆம்ஸ்டாங் விஷயத்தை தான் பேசணும். A1 அக்யூஸ்ட் நேத்து இறந்திருக்கிறாரு, இன்னைக்கு அடக்கம். இது நம்ம எல்லாம் இதுலதான் பேசி இருந்திருப்போம். இப்ப எதை பேசுறோம்? ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி மேல மோதந்து அது வந்து ஒரு கொடுத்த அறிக்கை இதை தானே பேசணும். டைவர்ட் பண்றோமா? கோயம்புத்தூர் ராஜீவ்காந்திக்கு ஆதரவா போராட தொடங்குறாங்களா? அனைவரும் ஒண்ணு இவங்களே தூண்டி எல்லா இடத்துலயும் நடத்த சொல்லுவாங்க. இது ஒரு இஷ்யூவா வெடிச்சுன்னா இதெல்லாம் மறந்துடும் உங்களுக்கு. இப்ப A1 குற்றவாளி அவர் இறந்து பண்ணாருலாங்க, அவங்க மனைவி வந்து வழக்கு போட்டிருக்காங்க உயர் நீதிமன்றத்துல. இதை வந்து முழுமையா விசாரிக்கணும், எனக்கு இந்த சாவுல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அவங்க மனைவி போட்டாங்களா? நடந்துச்சா? நம்ம இதை தான் முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தோம். சந்தேகம் இருப்பதாக தெரிய வருகிறது. அவங்க மனைவி அவங்க சம்பந்தப்பட்ட மனைவியை கொடுத்துருக்குறாங்க. புரியுது இல்ல? இல்ல இதே போல நீங்க பேசின ஒரு விஷயம் நாகேந்திரன் விஷயத்த சொல்றோம். நம்ம ஆம்ஸ்டாங் வழக்குல A1ல அவர் இறந்து முன்னாடி சொல்லியிருந்தீங்க, அது ஆபத்து உச்சகட்ட ஆபத்துல இருக்காருன்னு சொல்லியிருந்தீங்க, இறந்துட்டாரு. உங்க ஆளு வந்து உங்க கோஸ்டிங்க வன்மையா கண்டிக்கிறேன். கோஸ்டிங் எல்லாம் சொல்லக்கூடாது. மாண்புமிகு வருங்கால மாண்புமிகு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். வன்மையா கண்டிக்கிறேன். கோஸ்டிங் எல்லாம் சொல்லக்கூடாது. என்னங்க நீங்க வந்து எங்களை பத்தி நினைச்சிட்டீங்க? அண்ணே அது ஒரு கும்பல் தானே, அப்படி தப்பு. திரும்ப சொல்ல வரேன், வருங்கால முதலமைச்சர், வருங்கால பிரதமர். முதலமைச்சர் கிடையாது, பிரதமர் கிடையாது. இந்தியாவுக்கு வேற ஏதாவது இன்னொரு பதவி ஏதாவது இருக்கா பிரதமரை தாண்டி? அதையும் தாண்டி ஏதாவது இருக்கா? until unless it is in a proven party it should be called as gang or group. அண்ணன் சொல்றது உண்மைதான், அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது ஓட்டு அரசியலுக்கு வந்து வாக்கு சதவீதம் எடுத்ததுக்கு பிறகு அதை பத்தி பேசினா சரியா தான் இருக்கும். என்னடா தம்பி இவ்வளவு அறிவோட பேசுறேன். சரி, வந்து உட்காந்து இன்னைக்கு முழுக்க வந்ததுல இருந்து அந்த கோர்ட் சீனியே பார்த்துட்டு இருந்தார் தம்பி. ஆமா விஜய் என்ன பேசியிருக்காங்கன்னா, இப்ப நம்ம நீங்க பேசினது யூடியூப்ல மற்றவர்கள் மாரிதாஸ் போன்றவர்கள் பல பேர் பேசின விஷயங்கள்ல தான் அட்வொகேட் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல விஜய் தரப்புல வாதாடினார். அப்படியே நீங்க வீடியோக்குள்ள பார்த்தது எல்லாமே அங்க வந்தது. ஏன் அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது, எதுக்கு இத்தனை மணிக்கெல்லாம் முடிச்சிங்க, எத்தனை டாக்டர்ஸ் வந்தாங்க போன்ற பல கேள்விகள். அந்த நீதிபதி ஆணையம் அவங்களுக்கு ஆர்டர் போறதுக்கு முன்னாடி ஒரு நபர் ஆணையம் போட்டு நீங்க ஆர்டர் காப்பி வர்றதுக்குள்ளாரே எப்படி டோர் ஸ்டெப்ல அவங்க எப்படி நின்னாங்க அப்படின்னு பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதுல உச்சநீதிமன்றம் என்ன கடுமையான விஷயங்களை சொல்லியிருந்தது. இத கிரிமினல் கேஸாக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க. இதை ஏன் நீங்க விசாரிச்சீங்க? சென்னை ஹைகோர்ட் விசாரிப்பதற்கான என்ன முகாந்திரம்? அதனுடைய எல்லை வந்து மதுரையில் நடந்திருக்கு. நீங்க ஏன் எடுத்தீங்க? எஸ்ஓபிக்காக பதியப்பட்ட மனு இது. வழிகாட்டு நெறிமுறைகள் வேணும், நாங்க அடுத்து பயணங்கள் செய்ய வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுங்கன்னு கேட்கிற கேஸுக்கு எதுக்கு நீங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி தனிநபரை தாக்குதல் செய்து அவங்க கட்சியை தாக்கி ஏன் இவ்வளவு பேச வேண்டி கிடக்கு அப்படின்றத பதிவிட்டு இருந்திருக்காங்க. நம்ம என்ன கேக்குறோம், 41 பேர் இறந்து போனதுக்கு காரணமா இருக்குது அந்த கட்சி. 22 நிபந்தனைகள் விதிச்சிருக்கு, ஒரு நிபந்தனையை கூட அவர்கள் பின்பற்றவில்லை. இதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்காதா? அவங்க சொல்லல. அவங்க என்னன்றாங்க, மதுரை நீதிமன்றம் சம்பந்தப்பட்டது, நீங்க ஏன் அவசரமா எடுத்துட்டு இவ்வளவு பேசுறீங்கன்றதான் சொல்ல வராங்க. அதாவது அந்த ஒரு நபர் நீதிமன்றத்துல ஐயா நீதிபதி செந்தில்குமார் சொல்லியிருந்தார் இல்லையா, அதுல வந்து விமர்சனம் செய்திருக்காங்க. ஏன் இவ்வளவு காட்டமாக பேச வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வாதங்கள்லாம் போயிச்சு, இன்னும் வந்து நிறைவுக்கு வரலண்ணே, நிறைவுக்கு வரல. இதே இவங்க சைட்ல இருந்து இவங்க சொல்றாங்க, அரசு சைட்ல இருந்து அரசு என்ன சொல்லுது, நாங்க வந்து உடனடியா எல்லா சட்ட நடவடிக்கைகளையும் எடுத்தோம், அங்க போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தோம், இறந்து போனவர்களை வந்து நாங்க ரெஸ்கியூ பண்ணோம், முதலமைச்சரே நேரா போனாரு, ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கிறோம், ஒரு காவல்துறை அதிகாரி சார்பில் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கோம், மத்திய அரசு வந்து உண்மையறியும் குழுவை வந்து பாரதிய ஜனதா கட்சி அனுப்பியிருக்கு, இப்படி பல நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அது மேலே
அப்படின்னு சொல்லி மாநில அரசு சொல்லுது. ஆனா உச்ச நீதிமன்ற என்ன ஆமா அவங்க எல்லாம் வராங்க. இது எல்லாமே அப்படியே எதிர்கேள்வியா கேட்டுட்டு இவ்வளவு நீங்க ஏன் பேசுனீங்க, அது மதுரை கிளை தானே பண்ணிருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன வருதுன்னு பாப்போம். திங்கட்கிழமை வருதா? அது போக இப்ப இதுல வந்து இவர் விஜய் வேற வந்து நான் கரூருக்கு போயிட்டு வர்றதுக்கு தம்பி அது ஒரு கொடுமை இருக்கு தம்பி. எனக்கு தெரியும். நான் ஓப்பனா என்ன சொல்லிடுறேன், கரூர்ல இருந்துட்டு திருச்சியில இருந்துட்டு அந்த கரூர் வரைக்கும் தம்பி வலது பக்கம் இடது பக்கம் 5 கிலோமீட்டர்ல யாரும் இருக்கக்கூடாது தம்பி. வீடு கூட இருக்கக்கூடாது. வீடு இருக்கலாம், யாரும் வந்து ரோட்டை எட்டி பார்க்க, வீடே இருக்கக்கூடாது. அதோட முக்கியமானது என்ன, தூக்கிடுங்க தம்பி. பள்ளிக்கூடமே இருந்தாலும் சரி ரோட்ல வந்து ஸ்பீடு பிரேக் இருக்க கூடாது. நாங்க அப்படியே நேரா போய் அங்க இறங்குவோம். நேரா நீ பண்ண வேலைக்கு அந்த மாதிரி வேணாம். அப்புறம் சொன்னா நல்ல 41 வீடையும் உடனே போய் பார்த்துட்டு வரணும்னா அப்புறம் ஸ்பீட் பிரேக் எல்லாம் இல்லாம தானே வேகமா போயிட்டு வரும். ஏதோ 1 மாசம் கழிச்சு அது 1 மாசம். ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? 1 மாசம் இல்லண்ணே ஐயா, ஒரு நிமிஷம் சொல்றேன். பேருக்கு 2 வாரம் தானே 14 நாள் காலையில போறோம். ஒரு நிமிஷம் இல்ல, அப்படி கிடையாது தம்பி. ஒரு துயர சம்பவம் அப்படிங்கிறது அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டு இருக்க நேரத்துல நீங்க போய் திரும்ப தூண்டி விட போறீங்களா? இல்லண்ணே, நீங்க அப்படி நினைக்காதீங்கண்ணே. விஜய் போய் வந்து ஆறுதல் சொன்னாதானே அவங்க என்னங்க யாராவது வீட்டுல இருக்கவங்க கோவப்பட்டு ஏதாவது அடிச்சு கிடிச்சிட போறாங்க தம்பி. நீங்க அரசு தரப்புல வந்து கள்ளக்குறிச்சி வெஸ்டஸ்தானத்துக்கு போய் அவெல்லாம் பார்த்துட்டு செக் கொடுத்தீங்க. இந்த விஷயத்துக்கு கவர்மெண்ட் நிதி எல்லாம் கொடுக்குறீங்க. இல்ல நாங்க கொடுக்க வேணாமா? இல்லங்க, நான் 2 விஷயம் இருக்குது இல்ல. இது விஜய் போறதுல வந்து ஆபத்தும் இருக்கு. ஏன்னா அந்த அப்பாவி பிள்ளைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, ஒருத்தன்லாம் வந்து தன்னோட மனைவி குழந்தை 2ஐயும் இழந்துட்டு இருக்கான். அவன்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது. அதுக்குத்தான் அங்க வந்து அவங்கள மட்டும் வச்சுக்கணும். புரியுதுல்ல? வேற ஒருத்தர் யாரும் உள்ள வரக்கூடாது. சுத்தி பாதுகாப்பு அடுக்கு இத்தனை வளையம் இருக்கணும். புரியுதுல்ல உங்களுக்கு? வரக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நீ அவசரப்படாதீங்க. நாங்களா தான் கொடுப்போம் அந்த வீடியோ. பத்திரிக்கையாளர்லாம் உள்ள எட்டியே பார்க்க இருங்க ஒரு நிமிஷம். அப்படி நீங்க போய் ஆறுதல் சொல்லணும்னு என்ன இருக்குங்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு இருக்குது இல்ல. நாங்க போய் 20 லட்சம் கொடுக்கறோம்னு சொல்லி இருக்கோம். 20 லட்சத்தை கொடுக்கறோம். எனக்கு இருக்குது இல்ல. இப்ப போய் ஒரு கூட்டம் கூடி அதுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா என்ன வேணா சொல்லுவீங்க. அதனால கூட்டமே வேண்டாம். நீங்க இவ்வளவு நேரம் போகல இல்ல, அப்புறம் எதுக்கு போறீங்க? அதெல்லாம் நீங்க கேட்கல. நாங்க வந்து பனையூருக்கு கூப்பிட்டு பார்த்தா என்ன செய்வீங்க? பனையூர் பண்ணையாரு கேள்வி பண்ணுவீங்க. நீங்க எதா இருந்தாலும் செத்தவனை வீட்டுக்கு கூப்பிட்டா பாப்பேன்னு சொல்லி எங்களை விமர்சனம் பண்ணுவீங்க. சரி, நான் அங்க போறேன், எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டா இப்படி சொல்றீங்க. பாதுகாப்பும் கொடுக்க மாட்டீங்க, எங்களை போகவும் விட மாட்டீங்க, எங்களை செய்யவும் விட மாட்டீங்கன்னா என்னதான் சொல்லி நினைச்சீங்க? எனக்கு தெரியாது அதெல்லாம். நான் வந்து அன்னைக்கு போறேன், கரூர்ல இருந்துட்டு திருச்சில இருந்து கரூர் போறேன். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள அன்னைக்கு எந்த வேலையும் பார்க்க கூடாது. எனக்காக வரிசை கட்டி நிக்கணும். 2 பக்கமும் அணை கட்டி நிக்கணும். அதுக்கு ஏதாவது காசு கட்டணும்னா சொல்லுங்க, கட்டி விட்டுருவோம். நாங்க அதை நினைச்சா நாங்க அதை கூட வாங்கிடுவோம். 4,000 கோடியில் அது எவ்வளவு நீங்க கேட்பீங்க? வந்து ஓகே, அது வேற விஷயம் விடுங்க. 2 பக்கம் அணை கட்டி நிக்கணும். வேற எந்த வேலையும் போலீஸ் பார்க்க கூடாது. இங்கிருந்து செக்யூரிட்டி முழுக்க வந்து விமானத்தளத்துல அங்கேயும் உங்க டீம் நிக்கணும். பாதுகாப்பு ஸ்பெஷல் டாக் ஃபோர்ஸ் மாதிரி நிக்கணும். ரசிகர்கள் மத்தவங்க இவங்க பேர்ல உள்ள நுழைஞ்சிருவாங்க, தாக்கிடுவாங்க. எதனா ஒன்று இருக்குன்ற பயம் இருக்கணும். அங்க ஃபுல் செக்யூரிட்டி 2 அடுக்கு அங்க, அங்க 2 அடுக்கு அங்க இருக்கணும். ரோடு முழுக்க வந்து ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் என் வேலையை தவிர எந்த வேலையும் பார்க்க கூடாது. ஒன்லி விஜய்க்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்கணும். எனக்கு தம்பி, நான் தான் இப்ப விஜய். ஆமா தளபதி, நீங்க பத்தியா இங்கே கத்தலாம். எனக்கு மட்டுமே பாதுகாப்பு. அதாவது என்ன கேட்குறேன்னா, இவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு, சினிமா நடிகர்களுக்கெல்லாம் வெக்கமான சூடு சொன்னே இல்லையா? ஏண்டா எதுக்குல தளபதி? நீங்க எந்த போர் களத்துல நீங்க என்ன தளபதிங்கிற போஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு அதோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது வெக்கமா இல்ல? போர்க்களத்துல நிக்கிறவன், துப்பாக்கியை தூக்கி நாட்டுக்காக போராடுறவன், அவனோட கேடர் அது. என்ன தளபதி நீங்க? தம்பி நேவி விமானத்துறையில இருந்து என்ன தளபதி நீங்க? ஏன்னா சூத்தாமட்டையிலே அடிச்சிருக்காங்க. யார? எல்லாத்தையும். ஆமா, ட்ரைனிங் பீரியட்ல இதுக்கு கீழே அடி வாங்காத இடமே இருக்காது. தளபதி ஓகே, தலைவர் பிரச்சனை இல்லையே. தலைவர் பிரச்சனை இல்லடா. தளபதிங்கிறாங்க, மு.க. ஸ்டாலின் தளபதிங்கிறாங்க, விஜய தளபதிங்கிறாங்க, அப்புறம் விஜய் அந்த கேப்டன்ங்கிறாங்க, புரட்சி தளபதி, அப்புறம் சின்ன தளபதி, பெரிய தளபதி, இந்த தளபதி, குட்டி தளபதி வராருப்பா. அப்ப தளபதி எல்லாம் இல்லையா? அப்படிதான் தம்பி சுத்தி வளைச்சு சொல்றோம். நேரம் இல்லை, சுருக்கமா சொல்றேன். நீங்க எல்லா வேலையும் தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், உங்களை சிஎம் சார்னா கூட கோவம் வருது, உங்க வேலையை உங்க தமிழ்நாடு போலீஸ் மொத்தமும் எனக்காக நிறுத்துங்க. அன்னைக்கு நான் போயிட்டு வர வரைக்கும்
உச்சில் தும்முனா கூட நீங்க தான் பொறுப்பு. இதுக்கிடையில மதுரையில வந்து இன்னொரு லாக் அப் டெத் ஒண்ணு நடந்திருக்கு. நம்ம அஜித் குமார் போல மடப்படத்தில் நடந்தது இல்லையா? சரி. அதே போல வந்து ஒரு தேவேந்திர குல வேளாளர் இளைஞரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் காவல்துறை அடிச்சு கொன்றுச்சுன்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. உறுதியா? காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, செய்தி எல்லாம் வருதா? காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, நாங்க அவரை கூட்டிட்டு வந்து விசாரிச்சோம், அவர் தப்பிச்சு ஓட போய் ஒரு வாய்க்காக்குள்ள போய் விழுந்து செத்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. இல்ல அவங்க குடும்பத்துல வந்து சொல்றதா வர்ற செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசாரணைக்கு கூட்டிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகல. அதானே காலையில 5 மணிக்கு கூட்டு போயிருக்காங்க, 1 மணிக்கு இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கே கொண்டு போகல. ஏன்னா வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஓடும்போது தவறி விழுந்த உடனே உயிர் போற மாதிரி இல்ல. இது வந்து காவல்துறை தொடர்ச்சியா எல்லாருக்குமே செய்யுது. உதாரணத்துக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வீட்டுல கைது பண்றாங்க. கைது பண்ணா அவங்க மனைவி அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு எல்லாரும் கோர்ட்டுக்கு கொண்டு போய் கேக்குறாங்க, எங்கேயா கொண்டு போறீங்க? நாங்க எக்மோர் கோர்ட்டுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எல்லாரும் கோர்ட்ல வந்து நிக்கிறாங்க. கோர்ட்டுக்கு வரவே இல்லை. வரல 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 அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரும். சென்னை டிராபிக். இல்ல நான் என்ன கேக்குறேன், இந்த ஆட்டிடியூட் என்னது? கொண்டு போய் எங்கேயாவது அனாமத்தா ஒரு இடத்துல வச்சு அடிக்கிறது, அனாமத்தா ஒரு இடத்துல வச்சு விசாரிக்கிறது, இதுக்கெல்லாம் சட்டத்துல எந்த இடத்துல இடம் இருக்கு? இத்தனை மணி நேரம் கைது செய்த இவ்வளவு நேரத்துல காவல் நிலையத்துக்கு கொண்டு போகணும், இவ்வளவு நேரத்துல கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணணும்னு ஒரு சட்டம் இருக்குல்ல. 12 மணி நேரத்துக்குள்ளே தம்பி 24 மணி நேரத்துக்குள்ள வந்து நீதிமன்றத்துல கொடுக்கணும், வழக்கறிஞருக்கு சொல்லணும், எல்லாத்துக்கும் தகவல் சொல்லணும். ஆமா, இப்ப எங்க ஃபெலிக்ஸுக்கு வாரண்டே கொடுக்கல. இதுல என்னன்னா, அவங்க வந்து அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, ஒரு புறக்காவல் நிலையம் மாதிரி, ஒரு அவுட் போஸ்ட் மாதிரி ஒண்ணு இருக்கு. இதுல வந்து இன்னும் என்னன்னா 3 பேரை கூட்டு போயிருக்காங்க. அதுல ஒரு பறையர் சமூக தம்பி, இன்னொரு தம்பி வந்து கோனார் சமூக தம்பி, இந்த தம்பி வந்து தேவேந்திர குல வேளாளர். தேவேந்திர குல வேளாளர் தம்பி தான் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. மீதி 2 பேர் எங்க வச்சிருக்காங்க? அவங்கள காட்டுறானா, அவங்களையும் காட்ட மாட்டாங்க. இதுல இன்னொன்னு, அவங்க 1 மணிக்குன்னு சொன்னாங்கல்ல, 1 மணிக்கு இறந்து போயிட்டாருன்னு அவங்க தகவல் சொல்ல, அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து காவல் நிலையத்துல வச்சு உங்க பையன் இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவோம். எங்க என் பிள்ளையோட பாடி என்ன இந்த வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 1 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் பாடியை கொண்டு வரலையா, ஆம்புலன்ஸ்ல வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க. சம்பவம் நடந்த இடத்துல இருந்து மதுரையினுடைய அந்த அரசு மருத்துவமனைக்கு வெறும் 5 கிலோமீட்டர் தான். அதிகபட்சம் போனா 20 நிமிஷத்துல வந்துடலாம். அது சைரன் வண்டிக்கு பொதுவா மக்கள் இடம். மாடல் அரசு இருக்குல்ல, அதனுடைய போலீஸுக்கு எப்பவுமே நேரம் வந்துட்டு அது அப்படிதான். ரோடு நல்லா இருந்தா கூட அவங்க பொறுமையா தான் போவாங்க, ஊர்லாம் சுத்திட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சிட்டு தம்பி, இதுல என்னன்னா அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இப்ப போராடிக்கிட்டு இருக்க எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டுனா, அண்ணா நகர் ஸ்டேஷன்ல ஒரு பெண் ஆய்வாளர் இருக்காங்களாம். அந்த பெண் ஆய்வாளர் அந்த போல இந்த மாதிரியான ஆட்டிடியூட் உள்ளவங்க யாரா இருந்தாலும் அடிக்கிறது, இது பண்றது, எவனாலும் கையை உடைப்பேன் காலை உடைப்பேன்னு சொல்றது. அவங்க இப்ப ஏற்கனவே ஸ்பெஷல் டீமை கலைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, இதுவே ஒரு ஸ்பெஷல் டீம் தான் போய் வந்து கூட்டிட்டு வந்திருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, அந்த பெண் காவல் ஆய்வாளருக்கு வந்து ஒரு டிஜிபி, அதாவது ஏடிஜிபி ரேங்க்ல உள்ளவரோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால அவர் பேரை சொல்லிதான் எல்லாத்தையும் மிரட்டுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. தகவல் இந்த இவ்வளவு தகவல் அவங்க பர்சனல் நெருக்கம்னா அந்த நெருக்கம் அதாவது வந்து உறவு முறையில கண்டிக்க வேண்டி இருக்குடா. உறவு முறையில அவங்க அதாவது சொந்தக்காரங்களாம். தம்பி அண்ணனை கண்டிச்சு வைக்க வேண்டியது இருக்கு. அதனால இந்த விவகாரத்தை வந்து இப்ப வந்து அவங்க வந்து ஒரு பக்கம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா தெரியும், போலீஸ் அடிச்சு கொண்டுச்சா இல்ல அவர் வாய்க்கால விழுந்தவனே செத்து போயிட்டாரு நமக்கு அதான் தெரியல. இவங்களுக்கு மட்டும் தொடர்ச்சியா இந்த அரசுல இந்த மாதிரி லாக் அப் டெத்து அவங்களும் புதுசா கண்டுபிடிச்சி ஏதோ காரணம் சொல்றாங்க. ஆனாலும் பார்த்தா எக்ஸ்போஸ் ஆகும். சில பேர் சொல்லுவாங்கல்ல, இவனுக்கு வந்து நாக்குல சனி அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. நம்ம ஐயா தமிழகத்தின் முதலமைச்சருக்கு போலீஸ்ல சனின்னு விரைவில் அப்பா மன்னிப்பு கேட்பாரு. விரைவில் அப்பா மன்னிப்பு கேட்டு வரலாம். அது நடக்கும். ஒண்ணு நம்ம இதை முடிச்சுக்கலாம். நான் வந்து நீங்க அடிக்கடி என்ன ரொம்ப கிண்டல் பண்றீங்க, இது நல்லது இல்ல. ஏதோ வாங்கினோம்னா 100 கோடி உங்களுக்கு தரலான்னு கொடுக்கவே மாட்டேன். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க எப்ப பாரு என்னையே நக்கல் பண்றீங்க, கிண்டல் பண்றீங்க. வாங்கினா எதனா கொடுக்கலான்னு இந்த 100 கோடி குழப்பு போச்சா உங்களுக்கு? நன்றி, வணக்கம். ஐயோ வட போச்சே. ஒரு நல்ல செய்தினே, நம்ம வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்கள். சரியா சொல்லு. வணக்கணுமா? கட்சியில இருந்துட்டு என்ன வணக்கம் சொல்லு. வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க.
கடந்த 4 ஆண்டுகள்ல மழை பெய்து இல்ல அவங்க சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இல்ல புரிஞ்சு. சரி. கடந்த 4 ஆண்டுகள்ல மழை பெய்து அந்த தண்ணீர் எல்லாம் வடியறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கிச்சு. ஆனா இந்த ஆண்டு அப்படி இருக்காது. ஏன்னா எல்லா பணிகளும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இன்னொன்னு என்ன தெரியுமா? இன்னைக்குதான் பாலிமர் செய்தி போட்டிருக்கான், கொடூரமான மழை இருக்குன்னு. போன தடவையும் அந்த அம்மா 97% முடிஞ்சு போச்சுன்னு. மழை சொட்டு தண்ணி கூட நிக்காது. ஆமா. இன்னைக்கு இந்த அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு நாள்ல தண்ணி எல்லாம் விடிஞ்சிரும், ஒரு நாள் கொடுங்க எல்லா தண்ணியும் விடிஞ்சிரும் சொல்லியிருக்காங்க. அது அடுத்த நவம்பர் மாதங்கள்ல எப்படி இருக்குது அப்படின்றத அப்படி தண்ணி வண்டிலாம் நான் குதிச்சிருவேன், தப்பா எனக்கு குதிச்சு நீந்துவன்றாங்களா? எல்லாம் வந்து தம்பி இதெல்லாம் கணக்கு கதை சொல்லிட்டே இருக்கிறாங்க. மழை வரட்டும், இவங்க நடவடிக்கை ஒரு நாள் எடுத்தாங்கன்னா சந்தோஷம், கொண்டாடுவோம், பாராட்டுவோம். மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வளர்க்கணும். வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் பிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.